வணக்கம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பதிவு செய்தது. இந்த வீடியோவில் லாங் ஸ்ட்ராங்கிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை இன்வெஸ்டர் வெரி ஹை லெவல் ஆஃப் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் பயன்படுத்துவாங்க. ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருக்கோமோ அதுதான் ரிஸ்க். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிவார்டு அன்லிமிட்டடாக இருக்கும். கால் சைடில் ஒரு பிரேக் வேணும், புட் சைடில் ஒரு பிரேக் வேணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 4500 ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 4700 ஸ்ட்ரைக்கை 43ங்கிற ப்ரீமியத்தில் வாங்கியிருக்கிறோம். பிரேக் ஈவனாக நமக்கு 4766 கிடச்சிருக்கு. புட் ஆப்ஷன் சைடில் 200 பாயிண்ட் தள்ளி 4300ங்கிற ஸ்ட்ரைக்கில் 23ங்கிற ப்ரீமியத்தில் வாங்கியிருந்தோம்னா நமக்கு பிரேக் ஈவனாக 4234 கிடச்சிருக்கும். எக்ஸ்பைரி டைமுக்குள்ளே மார்க்கெட் அப்பர் சைட் பிரேக் ஈவனோ இல்லை லோயர் சைட் பிரேக் ஈவனோ பிரேக் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற ஸ்ட்ரைக்குக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கிடைக்க நமக்கு பெரிய மூமெண்ட் இருக்கணும். ஒன்றா அப்பர் சைட்லேயோ இல்லை டவுன்வர்ட் சைட்லேயோ நடந்தால் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் அதிக லாபம் கிடைக்கும். ஏஞ்சல் ஒன் InstaTrade அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் மூலிமா இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். InstaTrade அப்ளிகேஷன் உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான எக்ஸ்பைரி டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அட் த மணி ஆப்ஷன் ப்ரீமியத்தை நம்ம பை பண்ணி பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை 200 பாயிண்ட் அவேல பை பண்ணி கால் அண்ட் புட் சைடில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அட் த மணி ஆப்ஷனை ப்ரீமியம் எப்பயுமே அதிகமாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிற மூலிமா கம்மி கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை இன்வெஸ்ட் பண்ண முடியும். முதல்ல நம்ம கால் சைட்டில் பை பண்ணலாம். அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை பை பண்ணுறோம். இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட்டில் நமக்கு ஆர்டர் என்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மார்ஜின் காமிக்குது. 4800 மார்ஜின் அவைலபிளாக இருந்தால் இந்த ப்ரீமியத்தை நம்ம வாங்கிடலாம். இதுவே அட் த மணியில் வாங்கணுன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ புட் சைடில் உள்ள ப்ரீமியத்தை நம்ம அவுட் ஆஃப் த மணியில் வாங்கலாம். 200 பாயிண்ட் தள்ளி உள்ள ப்ரீமியம் 140 ரூபாயில் இருக்குது. இந்த ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணி நம்ம பை ஆப்ஷன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். குவான்டிட்டி ப்ரைஸ் என்ட்ரு பண்ணால் நமக்கு தேவையான மார்ஜின் காமிக்கும். இந்த ப்ரீமியத்தை பை பண்ண 7000 மார்ஜின் தேவைப்படும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பை கிளிக் பண்ணிடலாம். இந்த ஆர்டர் எக்ஸாம்பிள் தான் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். எக்ஸ்பைரி டைமுக்குள்ளே அப்பர் சைட் பிரேக் ஈவன் இல்லை லோவர் சைட் பிரேக் ஈவனுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு ரிஸ்க் இருக்குது. மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பெரிய மூமெண்ட் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம். லாங் ஸ்ட்ராடலில் அட் த மணி பை பண்ணும்போது நமக்கு மார்ஜின் அரௌண்ட் 20,000 பக்கமாக தேவைப்பட்டுச்சு. அதுவே அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணும்போது நமக்கு வெறும் 10,000 ரேஞ்சில் தான் தேவைப்பட்டுச்சு. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏஞ்சல் ஒன் InstaTrade பிளாட்ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.